Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். நாம் தமிழர் வாக்கு உங்கள்கிட்ட நான் சொன்னேன். மக்களவை தேர்தலில் 2 மடங்கு ஆக்குனா சட்டமன்ற தேர்தலில் அவங்க சட்டமன்ற வாக்கோட 3 மடங்கு கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னேன். 3 மடங்கு இப்போ ஆக்கியிருக்காங்க. 3.7 8.2 ஆக்கியிருக்காங்க. 6.8 அவங்க 20க்கு மேலே கொண்டு போயிடுவாங்க. 26 தேர்தல் அப்போ நாம் தமிழருக்கானது. இப்போ பெரிய நாம் தமிழருக்கான ஒரு ஆட்டம் தான். ஏன்னா களத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட சீமான் காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? சீமானுக்கு நீங்க எடப்பாடியை சொல்றீங்க, சீமானுக்கு அப்ப நீங்க மற்றவங்களையும் சொல்லணும்ல. எடப்பாடி அடிச்சுட்டு தான் ஸ்டாலின் வர முடியும். ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு அளவு ஈர்ப்பு சக்தி கிடையாது. கலைஞருக்கு மகன் இருக்காரே தவிர சீமானுக்கு சுயம்பா வந்த தலைவர் சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது. சீமான் அப்ப 20% மேல வாக்கு வாங்குவாங்கன்னா அது யாரோட வாக்கு? குறிப்பா அந்த ஓட்டு 2 ஜாதி கட்சியா போன அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்டோட ஓட்டு தான். ரெட்டாலையை தூக்கி எறிய போகக்கூடிய கம்யூனிட்டி ஓட்டு. அதிமுக ஓட்டை தான் சீமான் கவர போறார், அப்படி எடுத்துக்கலாமா சார்? விஜயும் வராரு 26ல், அப்போ அது 20% வந்துரும்னு எதிர்பார்க்கலாமா? விஜய் 214 நிற்கிறாரா, சபார்டினேட்டரா போறாராங்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெளிவு இருக்கான்னு கேட்டேன். 4.3% நல்ல வாக்கு சதவீதம். டாக்டர் ஐயா பாஜகவோட வந்ததில் அவர் தப்பிட்டாருன்னு நான் கருதுறேன். ஏன்னா அதிமுகவோட போனால் கரைஞ்சிருப்பார். அந்த அளவுக்கு ராமதாஸை மீறி பன்னீர் வாக்குகள் எடப்பாடி பக்கம் போகுது. பட் ராமதாஸால் மீண்டும் பலம் பெறதுக்குள்ள வாய்ப்பு விக்கிரவாண்டி. என்ன செய்ய போறார் ராமதாஸ்னு பார்ப்போம். ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? அது இந்த தேர்தலை வச்சு தான் வருமா? இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ன்றது எந்தெந்த கட்சிகளுக்கு பலன் கொடுத்துருக்கு சார்? எந்தெந்த கட்சிகளுக்கு இது ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுத்துருக்கு? கலைஞர் வர்சஸ் புரட்சி தலைவி, கலைஞர் வர்சஸ் மக்கள் திலகம் இருந்தது. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. உடனே ஸ்டாலின் சப்போர்ட்டர் வந்துடுவானோட கொஞ்சம் பேர். பாமகவினுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு சார்? 4.3% நல்ல வாக்கு சதவீதம். பட் டாக்டர் ஐயா பாஜகவோட வந்ததில் அவர் தப்பிட்டாருன்னு நான் கருதுறேன். ஏன்னா அதிமுகவோட போனால் கரைஞ்சிருப்பார். அந்த அளவுக்கு ராமதாஸை மீறி பன்னீர் வாக்குகள் எடப்பாடி பக்கம் போகுது. 10.5 கொடுத்ததுனால போகுது. 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்தது தப்புன்னு மற்ற ஜாதிகள் எடப்பாடிக்கு அதில் பாடம் படித்து கொடுக்கணும். அது நியாயமானது. அதுதான் எடப்பாடிக்கும் நமக்கு பிரச்சனையாட்டே ஒரு மோதலாட்டே உருவாக்குது. அவர் இந்த விஷயத்துலலாம் அவர் யாரும் பேச மாட்டாருன்னு நினச்சிட்டாப்புல. சரி வேண்டாம், இது அவர் ஓகே, அதிலெல்லாம் நம்ம கம்பேரிட் பண்ணி சில விஷயங்களை பேசாண்டாம். ஓகே, அதில் கண்ணியமாட்டும் நாணயமாட்டும் பிற ஜாதிகளின் நலனுக்காகவும் கண்ணியமான வார்த்தைகளிலே அதை பேசி முடிச்சிருவோம். பிற ஜாதிகள்கிட்ட உள்ள விழிப்புணர்ச்சியை நாம் அதில் உருவாக்கிட்டோம். என்றாலும் வன்னியர்கள் மத்தியில் அது ராமதாஸ் பட்டு எடப்பாடி பழனிசாமி பலப்பட்டிருக்காரு. பட் ராமதாஸால் மீண்டும் பலம் பெறதுக்குள்ள வாய்ப்பு விக்கிரவாண்டி. என்ன செய்ய போகிறார் ராமதாஸ்னு பார்ப்போம். ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அவருக்கு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டிகிட்டு வர எப்படி சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். பெண்ணகரத்தில் ராமதாஸ் பலம் பெற்ற மாதிரி அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்த மாதிரி விக்கிரவாண்டியில் ராமதாஸ் சாதிக்கிறாருங்கிறத பார்ப்போம். ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? அது இந்த தேர்தலை வச்சு தான் வருமா? இல்லை அது நீங்கள் ஈரோடு கிழக்கு சொல்லும்போதே இது உசிலம்பட்டியிலே முதலத்தூரில் வந்தால் டெபாசிட் வாங்குவாரா, உள்ள போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா எடப்பாடியாலான்னு கேட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்களா, அங்கே எங்கேயும் டெபாசிட் இல்லை பார்த்தீங்களா? அப்போ இடைத்தேர்தல் பொது தேர்தல் பொருந்தாது. திண்டுக்கல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் 55% வாக்கெடுத்தார். தமிழக அளவில் அவருக்கு 33.3% சிபிஎம் நம்ம சேர்த்து தான் கிடச்சிது. ஸோ 4 முனை போட்டியில் இல்லைன்னா அவர் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டார். மும்முனை போட்டியில் அந்த வாக்கை வச்சு ஆட்சிக்கு வர முடியாது. ஃபேக்ட். இதனால் பலர் வருத்தப்படுறாங்க, இதை சொல்கிறாங்கன்னு. அதே நான் தான் சொல்கிறேன், மக்கள் திலகம் சமநீதிக்கு ஆற்றிய தொண்டு அருந்தொண்டு கலைஞரோட இன்டலெக்சுவலி சுப்பீரியர் மக்கள் திலகம் எம்ஜிஆருங்கிறதே நான் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிறது ஃபேக்டை நம்ம சொல்கிறதுக்கு முகதாட்சணியம் பார்க்க வேண்டியதில்லை. அவங்க எல்லாம் ரொம்ப எனக்கு பாசத்துக்குரியவங்க. பட் நம்ம முகதாட்சணியம் பார்த்தா ஃபேக்டரை சொல்ல முடியாது. தென் ஆர்கே நகரில் தினகரன் எடுத்ததுக்கு 50% எடுத்தவர் 5% எடுத்தார். காமராஜ் நார்வேல் இடைத்தேர்தலில் 70%. கிருஷ்ணவ சமுதாயம், நாயர், முஸ்லீமு எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலும் அதிக ஓட்டு வாங்கி தான் ஜெயித்தார். மீனவர் தவிர உண்மை ஜெயித்தார். 70% ஓட்டு எடுத்தார். ஆனால் அவர் 71 அவர் தலைமையில் 35% ஓட்டு தான் அவர் கட்சி எடுக்க முடிஞ்சுது. ஸோ இடைத்தேர்தல் வேறு, பொது தேர்தல் வேறு. கலைஞர் கூட நாடாளுமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல்னு அன்னைக்கு அவருக்கு அரசியலுக்காக ஒரு டெமோக்ராட்டிக் அரசியலை பண்ணார். கலைஞருக்கு அன்னைக்கு சூழ்நிலை கை கொடுத்தது. ஆனால் எடப்பாடி பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலாவை
வீழ்த்திட்டாரு, அடித்ததெல்லாம் டானுன்னு ஆளுங்களை வச்சு பேசும்போது நாடார் டான் அடிச்சிட்டாரு, நம்ம எல்லாம் தேவருக்கு எதிராக இதில் ஓசியில் ஓட்டு போட்டுருவோம்னு நினச்சாரு. அது இல்லாமல் போயிட்டுங்கிறதையும் சொல்கிறேன். எனிவே இங்கே கருத்து வந்து இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேற, தமிழக. அப்போ இந்த பொது தேர்தலை வச்சு பாமகவின் எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? 4.3% எடுத்தது ஒரு சாதனை ஓட்டு சார். இப்போ சௌமியா தருமபுரியில் அவங்களும் நல்ல நெருக்கம் கொடுத்தாங்க. பல தொகுதிகளாக, சட்டமன்ற தொகுதிகளாக பார்த்தா லீடிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு சார்? அவங்க கேண்டிடேட்டாக தேர்வு செய்யப்பட்டது எப்படி? நல்ல கேண்டிடேட்டு, நல்லா போச்சு. மோடிக்கு ஒரு எம்பி வந்துருவாங்கன்னு நான் ரொம்ப மனசார விரும்பணும். பட் என்ன ஆகிப்போச்சுன்னா, நான் இயர் ஓட்ஸு, குறிப்பாக எல்லாரும் திருமாவளவன் சமூகம் தான் எதிராக இருந்துன்னு சொல்கிறாங்க. பூத் வைஸ் பாருங்கள், எதிராக இருந்தது வந்து எடப்பாடிக்கு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி தான் எதிராக இருந்தாங்க. பாலக்கோடு இங்கெல்லாம் பூத் வைஸ் பாருங்கள், அன்புமணிக்கு தெரியும். ஆனால் அந்த அப்பாவி ஏழை வன்னியர்கள் வந்து சாமானிய மக்கள், இவங்க எக்கானிமிட்டியில் ஒரு காஸ்ட் வந்து எடப்பாடி 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக அப்படியே அள்ளி போட்டிருக்காங்க. அவங்க ஒரு சௌமியா அன்புமணி ஜெயித்தா எம்ஓஎஸ் ஆகக்கூடாதுன்னு கூட ரொம்ப டேக்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருந்தா அவங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்கன்றதுக்காக டேக்ஃபுல்லாக அடிக்கணும்னு மற்றவங்க வேலை செஞ்சாங்களா? அதான் உண்மை. எனக்கு இதெல்லாம் தெரியும். நார்மல் டவுனுக்குள்ளே அப்படி தான் ஓட்டு விழும். ஒரு ஐடென்டிட்டி உள்ள நாடாருக்கு ஓட்டு விழாது. விஜயதரணிக்கு நீங்கள் தாரையை கட் வந்தது ஒரு மீனவர் வந்திருக்காங்க, மகிழ்ச்சி தான். விஜயதரணிக்கு வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டு கடைசியில் வந்து ஒரு இந்து நாடார் போடுறதோட விஜயதரணி வெள்ளாளருக்கு போடுன்னு போடுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட சமூக தன்மைகள் உண்டு. அதில் தான் நான் ராமதாஸ் வன்னியர் சங்கம் வைக்கும்போதே வன்னியர்கள் நலனுக்காக அவர்களுடன் உழைச்சேன். கடைசியாக நம்ம சாதனையாக கலைஞர் அவரை காலி பண்ணும்போது அந்த கூட்டணியை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஓகே, இந்த தன்மைகள்லாம் நமக்கு தெரியுங்கிறதுனால இதை நான் பதிவு பண்ணுறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் சார்? நாம் தமிழர் வாக்கு உங்கள்கிட்டே நான் சொன்னேன், மக்களவை தேர்தலில் 2 மடங்கு ஆக்குனா சட்டமன்ற தேர்தலில் அவங்க சட்டமன்ற வாக்கோட 3 மடங்கு கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னேன். 3 மடங்கு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஆக்கியிருக்காங்க 3.7, 8.2 ஆக்கியிருக்காங்க. 6.8 அவங்க வந்து 20க்கு மேலே கொண்டு போயிடுவாங்க. இதுதான் 26 தேர்தல். அப்போ நாம் தமிழருக்கானது பெரிய நாம் தமிழருக்கான ஒரு ஆட்டம் தான். ஏன்னா களத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட சீமான் காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? மனச்சாட்சி படி சொல்லுங்க. சீமான் கன்னியாகுமரியில் மீனவர், சீமான் திருநெல்வேலியில் யாதவர், நாளைக்கு சீமான் நாங்குநேரில் கோனார் அல்லது மறவர் போடுறாரு, ஸ்ரீவைகுண்டத்தில் மறவர் அல்லது வெள்ளாளர் போடுறாரு, தூத்துக்குடியில் மீனவர் அல்லது வெள்ளாளர் நாடார் போடுறாரு. இப்படி சீமான் வந்து ராதாபுரத்தில் ஓப்பனில் பறையர் கம்யூனிட்டியை போடுறாரு. ஸோ நாடார் பெரும்பான்மை உள்ள தொகுதிகளில் அவர் வந்து நாடார் கேண்டிடேட்ஸை தான் போடுறாரு. எடப்பாடி பழனிசாமியால் அந்த இருக்காங்கள ஒரு 7-8 வெள்ளாள கவுண்டர் லோக்கல் லீடர்ஸ், அவங்கள மீறி அரசியல் பண்ணிட முடியுமா? வெள்ளாள கவுண்டர் மீறி அரசியல்? திமுக 2 கட்சி தானே, எடப்பாடி மட்டும் சொல்ல முடியுமா? நான் சீமான பேசும்போது அதுக்கு நீங்க கேளுங்க. நீங்க ஏதாவது தனி வீடியோ போட்டு பேசுறீங்களான்னு பேடுங்க. இல்ல சீமானுக்கு நீங்க எடப்பாடியை சொல்றீங்க, சீமானுக்கு அப்ப நீங்க மத்தவங்களையும் சொல்லணும்ல. எடப்பாடி அடிச்சுட்டு தான் ஸ்டாலின் வர முடியும். ஓகே, ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு அளவு ஈர்ப்பு சக்தி கிடையாது. கலைஞருக்கு மகன் இருக்காரே தவிர சீமானுக்கு சுயம்பா வந்த தலைவர் சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது. காலேஜ் பேடு. ஏதோ நீங்க ஸ்டாலினுக்கு சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தி கிடையாதுன்னுங்கிற உண்மையை சொல்றதுக்கு நான் தயங்கக்கூடியவன்னு நினைக்காதீங்க. நம்ம டார்கெட் நீங்க எடப்பாடி மட்டும் டார்கெட் பண்றீங்க. டார்கெட்னு சொல்லி தானே பண்றேன்னா சார், நான் சொல்லி தானே சார் அடிக்கிறேன். நீங்க விமர்சனம் பண்ணுங்க, நான் மறுக்கல. மற்றவங்களை மாதிரி மோசடித்தனமாட்டு முகமூடி போட்டுட்டா வந்து நிற்கிறேன்னா சொல்லித்தானே தேவேந்திரன் செய்கிறேன். அப்போ எடப்பாடி வெள்ளாள கவுண்டரை மீறி அது போட்டுக்கிட மாட்டார். ஸோ சீமான் வந்து 2 ஜாதி தவிர அதிமுகவில் பலனில்லாத ஜாதிகள் வாக்கை வாங்கி தெள்ள தெளிவாக பலவீனப்படுத்திடலாம். இது 1000 விமர்சகர்கள், 1000 புண்ணாக்குகள், 1000 ஏதோ சொந்த ஜாதியில் ஒருத்தன் தலைவர் ஆகிறான், அவங்ககிட்ட கை கட்டி நிற்கணுமேன்னு நினைச்சு பாலசுப்ரமணிய ஆயுதங்கள் என்ன சதி பண்ணாலும் தடுத்துட முடியாது. சீமானுக்கு அப்ப யாருமே தடை போட முடியாது. கண்டிப்பா யார் தயவுலையும் வரலையே 8%. சின்னம் இல்லாம எப்படி சார் அவரால் இப்படி மக்கள் மத்தியில் சிம்பதி ஆயிட்டு, சின்னம் இல்லைங்கிறதே சிம்பதி ஆயிடுச்சு, கடைசி நேரத்தில் பிடிங்கிட்டாங்கிறது. கண்டிப்பா பாராளுமன்ற தேர்தலில் சிரோன்மணி அகாலிதள் தாக்கு பிடிக்கல, மாயாவதி தாக்கு பிடிக்கல, சந்திரசேகர ராவ் தாக்கு பிடிக்கல, லோக்டல் பார்ட்டிஸ் தாக்கு பிடிக்கல. ஏன் சட்டசபை தேர்தலில் 2022 43% வாக்கெடுத்த ஆம் ஆத்மி மக்களவையில் பஞ்சாபுக்குள்ளே தாக்கு பிடிக்கல. ஆனால் சீமான் வந்து
மக்களவை தேர்தலில் இப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் தாக்கு பிடிக்காத சூழ்நிலையில் ஜெர்மனில் வந்து ஒரு பிராமின் தம்பி தான், இன்னொரு பிராமணர் ஜாதி வரி பிடிச்ச மோடி பிரதமராக இருக்கிறது கூட தாங்காத ஒரு பிராமணர் சீமானுக்கு மேலே வன்மத்தை கேட்கனதுக்கு 2-3 பிராமண சமுதாயம் தான் நமக்கு நான் வலைத்தளங்களில் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீமான் வந்து மக்களவை தேர்தலையே 2 மடங்கு ஆனவர், சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி 3 மடங்கு போயிடுவார் சார்ங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. நானும் சீமான் வந்து 6.8 3 மடங்கு 20க்கு மேலே போயிடுவார்னு ஆணித்தரமாக நம்புகிறேன். பொறாமை புத்தி கொண்டவர்கள், மோசடி பேர்வழிகள், இன்டலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பர்சன்ஸு என்ன சொன்னாங்கன்னே பார்க்காம அல்பத்தனமாக வந்து பேசுவாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல, அவங்களுக்கு தெரியும் யாருன்னு. சீமான் அப்போ 20% மேலே வாக்கு வாங்குவாங்கன்னா அது யாரோட வாக்கு? இன்னும் அணி அமைட்டு ஒரு 1.25 வருஷம் இருக்குது. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, பார்லமெண்டத்தில் 2 மடங்கு வாங்கிட்டாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு வாங்குவாருன்னு சொன்னேன். குறிப்பாக அந்த ஓட்டு 2 ஜாதி கட்சியாக போன அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்டோட ஓட்டு தான், ரெட்டாலையை தூக்கி எறிய போகக்கூடிய கம்யூனிட்டி ஓட்டு. ஸோ அதிமுக ஓட்டை தான் சீமான் கவர போகிறார், அப்படி எடுத்துக்கலாமா சார்? என்னோட பார்வை ஜெயலலிதா அம்மையார் 45% இருந்த வாக்கு தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை தலைமைக்கும் பாஜக மோடி அண்ணாமலை தலைமைக்கும் போகுது, சீமான் தலைமைக்கும் வருது. 45 இருந்த இடத்துல இவங்கள்ட்ட 20 தான் இருக்குது, 25 காணல. ஸோ அப்போ அது திமுகவுக்கு தானே பலன் கொடுக்கும், இங்கே செதறுச்சுன்னா வாக்கு. அதுக்கு என்ன இப்போ கொடுக்குது, கொடுக்காம போகுது. அவங்கவுங்க வளர்ச்சிக்கு தானே பார்ப்பாங்க. மோடி 29 எம்பி சீட்டில் ஜெயிக்கிறது தான் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் நோக்கம். சீமான் தெளிவாக சொல்லிட்டாரு, பெரியார் ஒழிகை எல்லாம் என் கொள்கை, பிரபாரான் வாழ்கைங்கிறதான் கொள்கை. அப்போ அவங்க அரசியலை தானே பார்ப்பாங்க. சார் அப்போது விஜயும் வராரு 26ல், அப்போது அது 20% வந்துரும்னு எதிர்பார்க்கலாமா? விஜய் 214 நிற்கிறாரா, சபார்டினேட்டராக போகிறாராங்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெளிவு இருக்கான்னு கேட்டேன். தனியாக தான் நிற்பாருன்னு தான், ஐ மீன் தனியானா 234 நிற்பாருன்னு தான் அதை சொல்லிட்டா அது பிறகு கருத்து சொல்லலாம். ஓகே, ஏன்னா யூகத்தில் பார்வையற்றோர் யானையை பார்த்த மாதிரி பார்க்காண்டாம். லெட் ஹிம் ஸ்பீக், தென் வி கேன் ரியாக்ட். சார் ஓவராலாக இப்போ இந்த தேர்தல், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ன்றது எந்தெந்த கட்சிகளுக்கு பலன் கொடுத்துருக்கு சார்? எந்தெந்த கட்சிகளுக்கு இது ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுத்துருக்கு? லீடர்ஸை வச்சு தான் நான் பார்க்குறேன். கட்சிகளை வந்து அக்டினை பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். கலைஞர் வர்சஸ் புரட்சி தலைவி, கலைஞர் வர்சஸ் மக்கள் திலகம் இருந்தது. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. உடனே நான் ஸ்டாலின் சப்போர்ட்டர்னு வந்துடுவானோட கொஞ்சம் பேர் போங்கப்பா, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, உங்களை நம்பியா நம்ம இருக்கோம், அல்லது பதவிக்காக வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறோம், மோடிக்காக இருக்கிறோம், மோடிக்கு எது நன்மையோ அதை வாங்கி சொல்கிறோம். சசிகலா விஷயத்திலே எல்லாத்துக்கும் ஆப்படிச்சிட்டோம், புரியுதில்ல? இன்னும் ஏன் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல். ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி. அசான் டேட் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இருக்கிறக்கூடிய பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமான். இந்த 3 பேரும் தான் பிராமினண்டாக வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஸ்டாலினுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ என்னோட கருத்து 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். யாரோ ஒருத்தர் வர்சஸ் ஒருத்தருக்கும் போது தான் ஸ்டாலின் வர்சஸ் 3. பெருந்தலைவர் காமராஜ் 57-62 நின்ன பெரிய உயரத்தில், 62 காமராஜ் உயரம்லாம் ரொம்ப பெருசு. நெஹ்ருவோட காமராஜ் லீடர்ஷிப்புக்கு 1% வாக்கு அதிகம். இந்த டேட்டாலாம் யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் ராமச்சந்திர ஐயர் நம்ம குரு ஒருத்தர் இருந்தார். ராமச்சந்திர ஐயர் நம்ம குரு ஒருத்தர் காங்கிரஸ் கட்சிக்காரர் தான், திருநாக்கரசு அண்ணன் ரொம்ப வேண்டியவர். அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது தான் அவர் இந்த தகவலெல்லாம் நமக்கு சொன்னார். இஸ் நோ மோர், வெரி கிரேட் சோல். ஸோ சில அவர் சம்பந்தமாக காங்கிரஸ் அலுவலகத்துக்குள்ளே சிலர் மேலே கோபங்கள் உண்டு, அதை நம்ம பேசி என்னத்துக்கு. அந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தவர் காமராஜ். அவரை வந்து 1-1 தான் மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி முக ஸ்டாலின் வந்து ஒரு தெளிவான ஒரு அலையன்ஸில் இருக்கிறாரு. அவரை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். இப்போ யாரோ ஒரு தலைவரை வலிமைப்படுத்துகிற ஒரு பெரிய கூட்டணி இருந்தால்தான் 1-1 தான் தோக்கடிக்க முடியும். இல்லைன்னா அது பலன் திமுகவுக்கு தான். திமுக அந்த அணி இன்டாக்டாக இருக்கும், பலனும் அவங்களுக்கு தான் இருக்கும். நன்றி சார், உங்களோட இணைப்பு நீங்கள் பகிர்ந்து நன்றி. Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம்.